ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு உதிரியான கோதுமை மாவில் செஞ்ச புட்டு பார்க்க போகிறோம். அது வந்து உதிரியாக அந்த புட்டு பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் உள்ளே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. அது மட்டும் இல்லாமல் புட்டுக்குழல் இல்லாமல் தேங்காய் எடுத்த அந்த கொட்டாங்குச்சியில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புட்டு வந்து பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு நல்லா சளிச்செடுத்த கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்ததாலும் சரி, கடையில் வாங்கினதாலும் சரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு வந்து எல்லா மாவுக்கும் சேருது மாதிரி கை வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம புட்டுக்கு மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு அரிசி மாவில் புட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அது வந்து அதே மாதிரி ராகியில் செய்கிறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கோதுமை மாவு கொஞ்சம் பிசு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உதிரியாக வர்றது ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இது ரொம்ப பழக்கமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கோதுமை மாவில் புட்டு செய்வாங்க. நம்ம நிறைய பேர் வந்து இதுக்கு பக்குவம் கரெக்டாக வராது அப்படிங்கிறதுக்காகவே இதை நம்ம செய்கிறதில்ல. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த புட்டு செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நான் கலக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புட்டு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், தண்ணி வந்து ரொம்ப அளவாக நிதானமாக சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கலந்துட்டேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு உதிரியாக இருக்காது. கொஞ்சம் உருண்டைகளாக இருக்கும். அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம வந்து உதிரியான மாவாக மாற்ற போகிறோம். இதை வந்து ஒரு தடவை ஒரு திருகு மட்டும் திருவுங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடாமல் ஒரு திருவி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், அதே பிளேட்டில் நான் வந்து உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன். எப்படி வந்து பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே உதிரியாக வருதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கையில் எவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் கலந்து எடுத்தால் கூட இந்தளவுக்கு ஒரு உதிரியான மாவு வர்றது ரொம்ப கஷ்டங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி கோதுமை மாவில் செஞ்ச புட்டு வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போதே எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இது ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. நம்ம இன்றைக்கி புட்டுக்குழலில் நான் பண்ணாமல் தேங்காய் எடுத்த அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி புட்டை வைக்க போகிறோம். அது நல்லா கழுவிட்டு சுத்தமாக துடைச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 3 உங்களுக்கு எந்தளவு மாவு கலந்துருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறோம். புட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து பயங்கர சூப்பராக பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரே மாதிரி சப்பாத்தி பூரி அப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு புட்டு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ண செமையாக வந்தது. அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வந்து நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டு தான் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவுலாம் இருக்குல்ல, அதை வந்து வரிசையாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 பீஸாக வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 இதில் எனக்கு கரெக்டாக ஃபில் ஆச்சு. இந்த மாதிரி நான் வேக வச்சுக்கிட்டேன். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா ஆவி பறக்க கமன்னு வாசனையோட கோதுமை மாவு புட்டு வந்து ரெடி. இதை ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து பிளேட்லேயே நம்ம வந்து மாற்றிக்கலாம். நம்ம வந்து அப்படியே குப்பரை கவுக்கும்போது கொஞ்சம் கூட அந்த இதில் கொட்டாங்குச்சியில் ஒட்டாமல் அப்படி வரும் புட்டு. நமக்கு சூப்பரான சேஃபாக வரும். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு அப்படியே ஒரு பொழுன்னு இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு மாதிரி கோதுமை மாவு அப்படிங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு உதிரியான நமக்கு வந்து புட்டு வந்து ரெடி. புட்டை பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்டா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். எந்த மாவில் செஞ்சாலுமே சூடாகவே சாப்பிட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடலைக்கறி எதனாலும் வச்சு சாப்பிட்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இப்போ இந்த மாதிரி சூப்பரான புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். அப்படியே இதில் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. ஸ்பூனில் எடுத்தோம்னா அப்படியே உதிரியாக வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடே கமன்னு வாசனையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை மாவில் செஞ்ச புட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்பூனில் எடுத்து காட்டும் போதே பாருங்கள், இப்படி ஊற்றி விட்டோன்னா அப்படி சூப்பராக உதிரியான புட்டு வந்து செமையாக செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் கிளிக் பண்ணி டக்குன்னு ஃபஸ்ட்டே பார்த்துடலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பிடிச்ச மாதிரி ரெசிபிஸ் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி நான் இது கூட சக்கரை சேர்த்தாங்க சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கடலைக்கறி சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.